வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரசன்ன வெங்கடேசன் பிசினஸ் கோச். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த வருஷத்தோட முதல் வீடியோ இது. ஸோ நம்ம பிஸ்னஸ் பற்றி நிறைய வீடியோஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 180 வீடியோஸ் நான் வந்து மைண்ட் அகாடமி சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாரும் அதற்கு கொடுக்குற வரவேற்பு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு கரெக்டான வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் அந்த கம்யூனிட்டிக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது என்ன அடுத்த கட்டத்துக்கு ஊக்கப்படுத்துது, இன்னும் நிறைய அது மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி நம்ம சொல்லிட்டே இருப்போம், இந்த ஆண்டர்பிரனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தொழில் முனைவோர், புதுசாக வந்துக்கிட்டு நான் எதையாவது பண்ணணும், சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக நண்பர்களே இந்த வீடியோ. அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு நான் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த ஐடியா மட்டுமே ஸ்கேலபிளா இருக்குமா அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். ஸோ 5 விஷயங்கள் ஆண்டர்பிரனர்ஷிப் நம்ம வந்து அந்த பிஸ்னஸ்குள்ள வரும்பொழுது ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீகோட் பண்ணுவோம். இந்த வீடியோட இறுதியில் நான் உங்களை ஒரு பிஸ்னஸ் growth ஒர்க் ஷாப் இன்வைட் பண்ண போறேன். 3 தலையாய பிரச்சனைகள், நம்ம அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தொழிலில், அதற்கான தீர்வு கொடுக்குற விதம் அந்த ஒர்க் ஷாப் கண்டிப்பாக அமையும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அந்த ஒர்க் ஷாப் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த பேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் டெஃபினெட்லி ஓவர் ரேட்டட். அதாவது நான் சம்பளம் எடுத்துக்கல, ஆனால் நான் வந்து 24/7 வேலை செய்கிறேன், ஓடுறேன், அப்படியே வந்து நிறைய விஷயங்களை தேடணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கிறேன். என்னை அண்டர் வேல்யூ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நான் எனக்கான சம்பளத்தை நான் எடுக்கிறது கிடையாது, கேப்பபிலிட்டி நான் வந்து டெவலப் பண்ணிக்கிறதே கிடையாது, மார்க்கெட்டிங் பற்றின ஒரு புரிதல் கிடையாது. எனக்கு வந்து நான் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் தயவு செஞ்சு வேற யாரும் இதை பற்றி கேள்வி கேட்காதீங்க, நான் எப்படியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆண்டர்பிரினர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. பிஸ்னஸ் இஸ் ஆல் அபவுட் மேக்கிங் மணி அண்ட் மேக்கிங் மணி இன் ரைட் ஃபார்ம் அண்ட் மேக்கிங் ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கும் பொழுது உங்கள் பேஷனை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டு பர்பஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி யோசிக்க ஆரம்பிங்க. இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளீஸ் மார்க்கெட் யுவர் செல்ஃப். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு பிராண்ட் ஆகணும், நம்ம ப்ராடக்டை பற்றி பேசணும். அதாவது ப்ராடக்டோ சர்வீஸோ கண்டிப்பாக நம்மளை பற்றி பேசாது அப்படிங்கும் பொழுது கண்டென்ட் கிரியேஷன், அந்த கிராஃப்டை தயவு செஞ்சு கற்றுக்கோங்க. ஒரு ஸ்டோரி டெல்லிங், உங்கள் ப்ராடக்டை பற்றி, உங்கள் சர்வீஸ் பற்றி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்படி கொடுப்பீங்க அப்படிங்கிற பற்றி கற்பனை பண்ணி பாருங்க. அந்த கண்டென்ட் கிரியேஷனை ரெடி பண்ணிட்டு ஒரு வீடியோ உங்கள் ப்ராடக்ட் சர்வீஸ் பற்றி நீங்கள் கொடுக்க ஆரம்பிங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற பிஸ்னஸ் லீடர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா வளர்ந்துட்டு வர்றவங்க எல்லாருமே அவங்க ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணுறது எப்படி அப்படின்னா அவங்கள மார்க்கெட் பண்ணுறது மூலம் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 3வது, பீப்புள் பில்ட் பிஸ்னஸ். அதாவது ஆட்கள் இல்லாமல் என்னால் எல்லாத்தையும் தனியாக பண்ண முடியாது. ஒரு சோலோப்ரனர் என்னால் இருக்கவே முடியாது. இட்ஸ் நாட் டெக்னாலஜி, இட் இஸ் நாட் ப்ராடக்ட், இட்ஸ் நாட் சர்வீஸ், பட் இட்ஸ் ஒன்லி பீப்புள் ஹூ பில்ட் பிஸ்னஸ் அப்படிங்கும் பொழுது கிரேட் டீம் மெம்பர்ஸ் பில்ட் கிரேட் கம்பெனிஸ். அதாவது கனெக்ட் பண்ணுங்க, நெட்வொர்க் பண்ணுங்க, ப்ளீஸ் பி இன் ரைட் ஃபோரம்ஸ், கோ டு ரைட் மீட்டிங்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் பீப்புள், பில்ட் டீம்ஸ், பில்ட் கேப்பபிலிட்டி ஆன் யுவர் சைட் அப்படிங்கும் பொழுது உங்களால் உங்கள் பிஸ்னஸை கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். 4வது, ப்ளீஸ் டூ வாட் யூ ஆர் சப்போஸ் டு டூ. அதாவது ப்ளீஸ் பி, இது வந்து சப்போஸ் டு டூன்னா பிரச்சனை, நான் வியாபாரம் தானே பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க மைண்ட்ல இருக்கலாம். அது கிடையாது. வாட் யூ சப்போஸ் டு டூ அப்படின்னா, ப்ளீஸ் டூ சேல்ஸ் கரெக்ட்லி, ப்ளீஸ் டூ மார்க்கெட்டிங் கரெக்ட்லி, ப்ளீஸ் டூ ரெக்ரூட்மெண்ட் கரெக்ட்லி, ப்ளீஸ் டூ ஆபரேஷன்ஸ் கரெக்ட்லி, ப்ளீஸ் மேனேஜ் யுவர் பிசினஸ் கரெக்ட்லி. காம்படிஷன் என்ன பண்றாங்க அப்படிங்கிற பத்தி யோசிக்காத உங்க கண்ட்ரோல் இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி யோசிக்க ஆரம்பிங்க. ஐயோ, எனக்கு பின்னாடி ஆரம்பிச்சவங்க எங்கேயோ போயிட்டு இருக்காங்க, எனக்கு முன்னாடி ஆரம்பிச்சவங்க எங்கேயோ இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்காம நீங்க உங்களோட கோல்ஸ் என்ன அதை பத்தி மட்டும் கவலைப்பட்டுக்கிட்டு அதை அக்காம்ப்ளிஷ் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதற்கான வேலையை நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்க பிசினஸ் தானே நடக்க ஆரம்பிச்சிடும். 5வது, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ப்ளீஸ் ஸ்டே அவே ஃப்ரம் நெகட்டிவிட்டி. அதாவது நெகட்டிவிட்டி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு தாட் அவேர்னஸை டெவலப் பண்ணுங்க. இப்போ நான் பேசிட்டு இருக்கேன், இந்த வீடியோவில் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, உங்க மைண்ட்ல 100 விஷயம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அந்த எண்ணம் என்ன மாதிரி எண்ணம் உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத தயவு செஞ்சு பாருங்க. சக்சஸ் செலிப்ரேட் பண்ணுங்க, அந்த ஜேர்னி என்ஜாய் பண்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நெகட்டிவிட்டி அப்படின்னா ஸ்டே ஃப்ரம் நெகட்டிவ் பீப்புள் ஆல்சோ. உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய வல்லமை வாய்ந்தவங்க அப்படிங்கும் பொழுது நெகட்டிவ் பீப்புள் இருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க, சோஷியல் மீடியால இருந்து கொஞ்சம் விலகி இருங்க. நல்ல விஷயங்களை மட்டும் பார்க்குற ஒரு தகுதி வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால உங்க பிசினஸை கண்டிப்பா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். ஆண்டர்பிரினர் நண்பர்களே, தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. ஏற்கனவே சொன்ன மாதிரி பிசினஸ் growth ஒர்க் ஷாப்பான லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கு, கிளிக் பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்க. 18th February நடக்க போகுது இந்த ஒர்க் ஷாப். நான் உங்களை அங்கே சந்திக்க காத்துக்கிட்டு இருக்கேன். மனதை திறங்கள், மாற்றம் வரும். எஃபர்ட் எடுங்க, எஃபர்ட் வில் பிரிங் ரிசல்ட்ஸ், ரிசல்ட்ஸ் வில் பிரிங் ஹாப்பினஸ், ஹாப்பினஸ் இஸ் எவ்ரிதிங். வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்கலாம்.